இலக்கிய சீரியல் போதும்டா அப்பா சாமி, இதுக்குமே எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. அதோட நம்ம சேனலில் இதுக்கப்புறம் அன்னம் சீரியலை பற்றி போகலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து அந்த சீரியலுக்கும் ஆதரவு கொடுத்து நம்ம சேனலில் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுங்கள். சரி, இப்போ இலக்கிய சீரியல் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். கார்த்திக் அடிச்சிட்டான். கார்த்திக்கு ஜானகி சொல்லி புரிய வச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டால் நம்ம கார்த்தி மண்டே ஆட்டிக்கிட்டு, சரிம்மா எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு, அந்த எஸ்எஸ்கே தாச்சானி 2 பேர் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சே, நான் போயிட்டு நம்ம அண்ணியவும் அண்ணனையும் சந்தேகப்பட்டு என்னமோ பேசிட்டோமா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க நீ. கண்டிப்பாக நாளைக்கு கோர்ட்டுக்கு வரும்போது அந்த 2 பேர் நான் என்ன பண்ண போன மட்டும் பாருங்க நீ அப்படின்னு கார்த்தி ஏதோ கொஞ்ச நேரமாவது அவங்கள சந்தோஷமா வச்சுருந்தாப்புல. நம்ம ஜானகியும் சந்தோஷப்பட்டாங்க, இலக்கியம் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வழியாக அந்த தாச்சாயினி அப்புறம் எஸ்எஸ்கே 2 பேருக்கும் ஒரு முடிவு வந்துடுச்சு அப்படின்னு அவங்க நினச்சி சந்தோஷப்பட்டாங்க. அவங்க மட்டுமா, நாம் தான் சந்தோஷப்பட்டோம். ஆனால் அப்போல்லாம் சந்தோஷப்பட்டு விட்டுருவோமா அவ்வளோ சீக்கிரத்தில்? ஸோ 2 பேரும் எப்படியாவது அஞ்சலி வச்சு பிளான் பண்ணி இந்த காரியத்தை முடிச்சணும் அப்படின்னு அஞ்சலி விட்டு கார்த்திகிட்ட பேச சொல்லிட்டாங்க. அஞ்சலியும் கார்த்தியை பேசி மனசெல்லாம் மாற்றிட்டாங்க. அது நம்ம இலக்கியாவுக்கும் எஸ்எஸ்கேக்கும் நம்ம ஜானகிக்கும் தெரியல. ஏன்னா அஞ்சலி பார்த்த உடனே எஸ்எஸ்கே தாச்சன் 2 பேரும் தான் சூப்பராக நாடகம் போட்டு அஞ்சலியை பணம் சொன்னாலே போதுங்க, பணம்னா பணமே வாய் திறக்கும். நம்ம அஞ்சலி திறக்க மாட்டாங்களா? அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வந்தது எதுக்காக? கார்த்தியை சின்சியாக லவ் பண்ணியா? இல்லையே, படத்துக்காக தானே உள்ளே வந்தாங்க. இது எல்லாமே நாங்கள் பண்ணுறது பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான், அதுவும் ஓன் பேரில் மாற்றுறதுக்கு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு செகண்டு அஞ்சலி, நீங்கள் யார் வேணாலும் கொடுக்கோங்க, எனக்கு கவலையே இல்லைங்க, எனக்கு தேவை பணம் தான் அப்படின்னு அப்படியே அந்தர் பில்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கார்த்தியும் கவுத்துட்டாங்க நம்ம அஞ்சலி. கார்த்தியும் எல்லாத்தையும் நம்பிட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பெத்த அம்மா அண்ணியோட மனைவியை விட இப்போது அவனுக்கு வந்திருக்க பொண்டாட்டி தான் முக்கியம்னு அவன் நினச்சிட்டான். அதனால் அஞ்சலி சொன்ன சில விஷயங்கள் கார்த்திக்கு எல்லாமே கரெக்டாக புரிஞ்சு போச்சு. அதனால் இப்போது அதையும் முடிச்சிட்டான். ஏன்னா அஞ்சலி அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்எஸ்கே அப்புறம் தாச்சானி சொல்லி எஸ்எஸ்கே தாச்சானி 2 பேரும் அஞ்சலிகிட்ட இந்த மாதிரி கார்த்திக் கால் பண்ணி பேசு, இது எல்லாமே கார்த்திக்கு புரிய வை, இலக்கியா அப்புறம் கௌதமோட வேலை தான், அந்த நாகு அவங்க ஆளுங்க தான், ஆனால் எல்லாம் திட்டம் போட்டு ஏமாத்துறானுங்க அப்படின்னு சொல்லி நீ பேசி புரிய வச்சனா கண்டிப்பாக புரிஞ்சுப்பான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அஞ்சலியும் நாடகம் போட்டு ஈஸியாக ஏமாற்றிட்டாங்க. இப்போது கார்த்திக் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. நம்ம இலக்கியா, ஜானகி, நாகு, கார்த்தி எல்லாம் சேர்ந்து கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே பார்த்தா கௌதம் வருவார். வந்த உடனே கார்த்தி இறங்கி ஓடி போய் கௌதம் பார்ப்போம். கௌதம் உடனே ஜானகிட்ட கேட்பாங்க, அம்மா கார்த்திக் ஒன்று சொல்லிடுவானா? கார்த்திக் உடனே, அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுண்ணே, என்னை கடத்தினது அந்த எஸ்எஸ்கேவும் தாச்சினி தானே, நீங்களும் அண்ணியும் பாவங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேனே, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வரதான் போகிறீங்க, அந்த 2 பேரும் பண்ண பாவத்துக்கெலாம் உள்ளே போக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கார்த்தி சொல்லுவாப்புல. உடனே கௌதம் சந்தோஷமாக உள்ளே போவான். இங்கே தாச்சாயினி அப்புறம் அஞ்சலி 2 பேரும் பயந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம கார்த்தி உள்ளே நிற்பாப்புல. அப்போ அதுக்கு லாயர் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு கடத்தினது யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, என்னை கடத்துறது வேறு யாரும் இல்லைங்க, என்னுடைய கூட பிறந்த அண்ணனும் அண்ணியும் தான், அவங்க 2 பேரும் தான் சொத்துக்காக என்னை கடத்தினாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே தாச்சானிக்கு அஞ்சலிக்கும் சிரிப்பு தாங்கலை. சந்தோஷம், அப்பா நான் கோடீஸ்வரி ஆகிட்டேன்டா, நான் கோடீஸ்வரி ஆகிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே கத்திக்கிறாங்க அஞ்சலி. ஜானகி டக்குன்னு கோவப்பட்டு இருந்துச்சு, டேய் கார்த்தி நீ என்ன முட்டாளா, என்னடா மாற்றி பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன், இப்போ என்ன அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லவும் ஜட்ஜம்மா ஒன்று அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இது கோர்ட், சைலண்டாக இருக்கணும், அமைதியாக இருங்க, எதாக இருந்தாலும் உங்கள் வக்கீல் பேசிப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே ஜானகி அமைதியாகிறாங்க. இலக்கியா ஒன்று அடுத்தது, கார்த்தி ஏன் இப்படி பண்ணுற, இங்கே பாரு கார்த்தி அப்படின்னு சொல்ல உடனே இலக்கியாவுக்கும் ஒரு பதில் சொல்கிறாங்க ஜட்ஜம்மா. அமைதியாக இருக்குமா, இது கோர்ட் புரியுதா, இல்லைனா தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல இலக்கியா ஒன்று, இல்லை மேடம் இந்த கார்த்தி மாற்றி பேசிகிட்டு இருக்கான், அதனால தான் சொல்கிறேன் மேடம், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வாய்ப்பு தரணும் உங்களுக்கு? இல்லை மேடம் இந்த கார்த்தியை கடத்தினது நாகுங்கிறது அப்படி தான், அவன் சாட்சி சொல்லுவான் அப்படின்னு சொல்ல நாகு வரான். நாகு வந்தோடனே நாகு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நாகும் மேலே ஏறி என்ன கடத்த சொன்னது இந்த கௌதம் சாரும் இலக்கியம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இலக்கியா ஜானகியும் இன்னும் ஷாக்காக வராங்க. என்னது இவனும் மாற்றி சொல்கிறான் அப்படின்னு. ஏன்னா எஸ்எஸ்கே கோர்ட்டில் இல்லை பார்த்தீங்களா, எஸ்எஸ்கே ஆல்ரெடி தான் ஆளுங்க அழைச்சிட்டு நாகோட வீட்டுக்கு போயிட்டு நாகு மனைவி மகளை கடத்தி வச்சுட்டாப்புல. கத்தி முள்ள வச்சுக்கிட்டு நாகுக்கு கால் பண்ணி நீ மட்டும் இப்படி சொல்லலை அப்படின்னா உன் பொண்டாட்டி பிள்ளை 2 பேரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னனால நாகும் வழி இல்லாமல் அவனும் அப்படியே சொல்லிடுவான். இதுக்கப்புறம் இலக்கியாவில் என்னங்க பண்ண முடியும்?
ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. திரும்பவும் கௌதம் ஜெயிலுக்கு போகிறான். இலக்கியா திரும்பவும் முதல்லேருந்து போராட போகிறாங்க. என்ன முன்னாடி கார்த்திக் எங்கே இருக்கான்னு தெரியாமல் போராடினாங்க. இப்போ கார்த்தி எஸ்எஸ்கே தாட்சணி கூட இருக்கிறான்னு தெரிஞ்சுமே இதை பண்ணது எஸ்எஸ்கே தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நம்ம இலக்கியா போராட போகிறாங்க. இலக்கியாவோட இந்த போராட்டம் இன்னும் ஒரு 1000 எபிசோடு ஓடி ஜெயிச்சுட்டா சந்தோஷம்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.